Taste the Daily. திமுகவை மக்கள் வெறுக்க ஆரம்பித்துவிட்ட நிலையில் முதல்வரும் அமைச்சர்களும் மக்களை சந்திக்கவே அஞ்சும் சூழல் உருவாகி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இதனை தெரிவித்தார். உதயநிதி அவர்கள் பேசுறார். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார். நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. கிராமத்தை சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானாம். அந்த கதையாத்தான் இருக்குது ஸ்டாலின் சொல்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்க கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏனென்று சொன்னால், எனக்கு முன்னாலே அண்ணன் KP முனுசாமி சொன்னதை போல இங்கே அரங்கத்தில் இருப்பதை விட பல மடங்கு வெளியிலே நம்முடைய நிர்வாகிகள் கூடியிருக்கின்றார்கள். நான் உள்ள திருமண மண்டபத்திற்குள் நுழைவு வாயில் நுழைகின்ற பொழுது என்னை அப்படியே அழகா தூக்கிட்டு போய் வெளியே வச்சுட்டாங்க. எழுச்சி பிறந்து விட்டது, அதுவே வெற்றி. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு விதை முளைக்கின்ற பொழுது அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கு என்பது கணிப்பார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி. இன்னொருவரும் திமுகவில் இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்லுகிறேன். இருமாப்போடு சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி, 200 இடத்துல வெற்றி பெறும். ஏதோ கனவுல வந்திருக்கும், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கும், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அண்ணா திமுக கூட்டணிக்கு பொருந்தும். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களே வெற்றி பெறும். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. அத்தனையும் ஊழல் மலிந்து கிடக்குது. சட்டம் சந்தி சிரிக்குது. இன்றைக்கு பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா தங்க விலை என்ன, வெள்ளி விலை என்னன்னு வரும். இப்ப பத்திரிகையில் பார்த்தா கொலை நிலவரம் என்னன்னு வருது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்தியாவில் எங்காவது இருக்குதா? தினந்தோறும் கொலை. இன்னைக்கு திருப்பூர்ல இன்னைக்கு கிராமத்தில் 3 பேர் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவனாசியில நடைபயணம் மேற்கொண்டார், அவரை வெட்டி சாய்க்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பூர்ல ஒரு பெண்மணி இருசக்கர வாகனத்தில் சாலை வழியா சென்று கொண்டிருக்கின்ற பொழுது 2 பேர் வழிமறித்து கத்தியில குத்துறாங்க. ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஒரே வாரத்தில் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது. இப்படி நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆனா இதையெல்லாம் கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணி இருக்கின்ற கட்சிகள்லாம் கண்டுகொள்வதே இல்லை. திமுக இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் கண்டுகொள்வதே இல்லை. மக்கள் பிரச்சனையை அவர்கள் நினைப்பதும் இல்லை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். ஏன்னா இன்னைக்கு திமுகவை மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களோட ஆட்சி என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு முன்னாலே அறிவிச்சர் CV சண்முகம் குறிப்பிட்டாரே, இன்றைக்கு மக்களை பார்க்கவே திமுக பொறுப்பாளர்கள் அஞ்சுகிறார்கள். ஏன் அமைச்சரே பயப்படுறாங்க, உள்ள போயிட்டு வெளியே வர முடியல. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லா இடத்துக்கும் நிர்வாகிகளும் சட்டமன்ற அமைச்சரும் போனாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நம்ம கொடுத்தோம், மக்கள் விரும்புகின்ற ஆட்சி கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு 43 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் வெறுக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. அதனாலதான் விரும்பத்தகாத சம்பவம், அந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது
அமைச்சர் பார்க்கின்ற பொழுது விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றது. பல்வேறு இடங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்களே விடல, பல அமைச்சர்களை கேள்வி கேட்கின்ற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆக மக்கள் இந்த ஆட்சியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பொழுது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும், எப்பொழுது அதிமுக ஆட்சி மலரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மிஜாம் புயல் வந்தது. அப்ப சென்னை மாநகரத்தில் பல இடத்துல தண்ணி தேங்கி அப்படியே குட்டை போல் காட்சி அளிக்குது. அப்போ ஒரு பெண்மணி நடந்து போறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, ஸ்டாலின் ஆட்சி, என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாரு. ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாருன்னு. ஆனா இப்போ அந்த புயல், பெஞ்சல் புயல், இதுல ஸ்டாலின் பேசுறார், இந்த சென்னை மாநகரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சுது, தானா 6-7 மணி நேரத்தில் வடிஞ்சு போயிடும். திரு ஸ்டாலின் பேட்டி கொடுக்கிறார், 24 மணி நேரத்தில் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற வீதியில் இருக்கின்ற நீரெல்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டோம் என்று பேட்டி கொடுக்கிறார். அடுத்த நாளே கனமழை பொழிஞ்சு விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது. 24 மணி நேரத்தில் தண்ணி வெடிக்க வேண்டியது தானே, முடியல. இன்னும் தண்ணி வெடியல. இன்னும் விழுப்புரம் நகரத்தில் பல இடத்துல தண்ணி வெடியிலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு பழுந்த மழை தூத்துக்குடி, திருநெல்வேலியில் எல்லாம் வீட்டில் தண்ணி பூந்து மிதந்துக்கிட்டு இருக்குது. அங்கே போய் இந்த கனிமொழி அம்மா சொல்லணும், நாம் இருமாப்போட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன மக்கள் கொடுப்பாங்க, வரவேற்பு கொடுப்பாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அங்கே போய் பேசு. தூத்துக்குடியில் இன்னைக்கு இடுப்பு தண்ணி நிற்குது வீட்டுக்குள்ள, யாரும் போய் பார்க்க முடியல. அலட்சியம், தூர் வாரன் சொல்லுகின்ற ஒதுக்கீடு செய்கின்ற அந்த நிதியெல்லாம் அள்ளிட்டு போயிடறான், எங்கேயும் தூர் வரல. அதனால நகரத்தில் பெய்கின்ற மழை நீர் வடியில. அதோட இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க 5 மாவட்டத்துக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட் கொடுப்பதனுடைய நோக்கம் மாநில அரசு விழிப்போடு இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்குத்தான் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமைக்கின்ற அரசாங்கம், திரு ஸ்டாலின் அவர்கள் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்கார். கனமழை கடுமையாக பெய்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுக்காத காரணத்தினாலே தென்பெண்ணை ஆறு அந்த அணை நிரம்பி, சாத்தனூர் அணை நிரம்பி, நள்ளிரவு அதிகாலை 2:45 மணிக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு 3 மணிக்கு திறந்து விட்டான் தண்ணி. ஆனா அறிவிப்பு கொடுத்துன்னு சொல்றாங்க. ஆனா கொடுக்கப்பட்ட அறிவிப்பு 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணி, திறந்து விட்டது அதிகாலை 3 மணி. சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 அடி திறந்து விட்டுட்டீங்க. முன்னறிவிப்பு இல்லாத காரணத்தினாலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருந்த கிராமங்கள் எல்லாம் அந்த குடியிருப்புக்குள்ள வெள்ளம் புகுந்து மக்கள் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை. விழுப்புரம் நகரம் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்குது, கடலூர் நகரம் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்குது. இப்படி திறமையற்ற அரசாங்கம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் கொதித்து போய் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை தொகுதிக்குள் விடவில்லை, அமைச்சரை உள்ளே விட மறுக்கின்றார்கள். முதலமைச்சரே ஏன் உள்ளே போக முடியாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அவல ஆட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நாம் நினைவு கொள்ள வேண்டும்.